என்னோட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 10. காலையிலேருந்து வெயிட் செக் பண்ண நேற்றை விட இன்றைக்கி 500 கிராம் கம்மியாயிருக்கேன். அந்த சந்தோஷத்தில் எல்கார்னிட்டின் போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் பை அண்ட் ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கோம். பையில் வந்து ஹேமர் கேர்ள், பார்பல் கேர்ள், ரோப் பைசப் கேர்ள், அப்புறம் டம்பிள் கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஹேமர் கேர்ளில் ஒரு சூப்பர் செட் போட்டோம். அதோட கையை தூக்கவே முடியல. நெக்ஸ்ட் ட்ரையில் வந்து ரோப் புஷ் டவுன், ஓவர் ஹெட் ப்ரெஸ், அப்புறம் கேபிள் எக்ஸ்டென்ஷன் போட்டு கார்டியோ ஒரு 20 minutes பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிம்டு மில்க் 250 ml அஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த போமோகிரானட்ல ஒரு கை எடுத்து போட்டேன். ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸில் ஒரு 50 கிராம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் போட்டுட்டு கீழே குஞ்சு பார்க்குறேன். கீழே இந்த குட்டி கொஞ்சம் நின்றுட்டு ஏன்டா என் மாதுளம்பழம் எடுத்த வேற ஏதாவது கூடுறான்னா, சரி இந்த ஐஸ் கட்டியை சாப்பிடுன்னா ஐஸ் கட்டியை சாப்பிட்டு இது சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு எங்கள் அம்மா கிட்ட ஓடிட்டு அங்கே போய் சிரிச்சிட்டு இருக்கிறான். என்னோட ப்ரோட்டீன் ஷேக்கும் ரெடி, அவனோட போமோகிரானட் ஜூஸும் ரெடி. ஸோ 2 பேரும் சேஸ் போட்டு குடிச்சிட்டு எங்கள் அம்மா புடவை எடுக்கணும்னு சொல்லி போத்தீஸுக்கு கூட்டின்னு போனாங்க. அங்கே போனால் இருக்கிற எல்லா புடவையும் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ஆஷத்துக்கும் ரொம்ப போர் ஆச்சு. அதனால நாங்கள் சைட்டிங்கை போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் நாடானா என்ன தனியாக தட்டி விட்டுட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு அக்காவை கரெக்ட் பண்ணிட்டான். அவங்களோட அப்படியே போகிறான். கூட இருந்த சித்தப்பாவை தனியாக தவிக்க விட்டு இவன் பாட்டுன்னு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி போயினேன். அப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் லஞ்சுக்கு ஹை ப்ரோட்டீன் சப்பாத்தி செய்யலான்னு இருந்தேன். அது 2 எடுத்து அதை உருட்டி அதை நல்லா போட்டு சுட்டு எடுத்துட்டு ப்ரோட்டீன் செய்ய டைம் இல்லாதனால கடையில் போயிட்டு தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு கிரீன் சட்னி வச்சு லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் மாடிக்கு போயிட்டு ஒரு கிரீன் டீ குடிச்சிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டின்னருக்கு இன்னைக்கு அத்தோ எக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் ஃப்ரைட் ஆனியனும் ஃப்ரைட் கார்லிக்கும் தான். இதை எண்ணெயில் போட்டு பண்ண வேணான்னு ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணிட்டேன். அதுலேயே சூப்பராக வந்துச்சு. இப்போ எக் ரெடி, ஃப்ரைட் ஆனியன் ரெடி, உப்பு தண்ணி ரெடி, புளி தண்ணி, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொரியாண்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு எக்கை கட் பண்ணி அதில் இருக்கிற எல்லோ எடுத்துட்டு அதில் ஃப்ரைட் ஆனியன், உப்பு தண்ணி, புளி தண்ணி, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி வச்சு 3 எக்கையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டே 10 ரொம்பவே நல்லா போச்சு. டே 11 பார்க்கலாம். பாய்.